காதலியே கண்ணம்மா கண்ணம்மா தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா கண்ணம்மா கண்ணம்மா என் வாழ்வின் அர்த்தம் நீ அம்மா. இப்ப அவன் கிட்ட மன்னிப்பு கேட்க போறியா இல்லையா? என்னை விட்டா அவன் அடிச்சு சாகடிப்பனே தவிர அவன் கிட்ட என்னால மன்னிப்பு கேட்க முடியாது. டேய் பைத்தியக்காரன், நீ எதுக்குடா இசையோட ஹஸ்பண்ட போட்டு இப்படி அடிச்சிருக்க? மச்சான் உனக்கு தெரியாதல்ல, இவன் இசையோட வீட்டுக்காரன் மட்டும் இல்ல, இவன் தான் ஊருக்கெல்லாம் புருஷனாச்சு. அவன் கேரக்டர் பத்தி தப்பா பேசுற வேலைய வச்சுக்காத. ஏய், நான் கண்ணால பாத்துட்டு வந்தேன்னு சொல்றேன்டி. அவன் அம்மா அப்பா அவனுக்கு எந்த பொண்ணை பாத்துருக்காங்க தெரியுமா? யார வேணா பாக்கட்டும், நீ எப்படி அவனை அடிக்கலாம்? அடிச்சதுக்கு மன்னிப்பு கேளு. மன்னிப்பு கேட்காம இந்த விஷயத்தை இந்த இசையை விட போறதா இல்ல. அவன் அடிச்சு சாகடிக்காம நானும் விட போறதா இல்ல. எங்க நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க இசை, நான் பேசிக்கிறேன். டேய் பொறுக்கி, இந்த நல்லவன் வேஷம் போடுறதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. அன்பு கொஞ்சம் அமைதியா பேசு. ஏன் தள்ளுங்கிறேன். அவன் கிட்ட மன்னிப்பு கேட்காம நீ இங்க இருந்து ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது. இந்த பொறுக்கி இன்னைக்கு நான் புதைக்காம நானும் இங்க இருந்து நகர்ற மாதிரி இல்லடி. பொறுக்கியா? என்னமோ பொண்டாட்டி கைய புடிச்சு இழுத்த மாதிரியே அப்பால இருந்தே பொறுக்கி ஃப்ராட் பேசிட்டு இருக்க. இசை சாரி இனியா, நானும் என் அத்தை பொண்ணு இனியாவை பத்தி பேசல, என் அண்ணன் பொண்டாட்டியே தான் பேசினேன். உனக்கு வலிக்குதுன்னா ஐ அம் சாரி. ஏய், உனக்கு ஒன்னும் தெரியாது, உன்னை அந்த அளவுக்கு ஏமாத்தி வச்சிருக்கான். நகருன்னு சொல்றேன்ல. இனியாவை கைய புடிச்சு இழுத்தானா நான் கேட்டேன், அதுக்கும் பொண்டாட்டி கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுட்டேன். அதே மாதிரி நீ குரு அடிச்சதுக்கு சாரி கேளு. குரு இதுங்க இங்க எப்படி? என்னடா உன்னை இப்படி அடிச்சு போட்டிருக்காங்க? ஒத்த பிள்ளைய வச்சிருக்கோம், உன்னை இப்படி பாக்குறதுக்காடா இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு வளர்த்தோம். யார் இவங்க? டேன்பே வாங்க தாத்தா வாங்க. யாரடா இவங்க எல்லாம்? குருக்கு என்னாச்சு? குரு மா ஒன்னும் இல்லம்மா, நீங்க அழுறத நிப்பாட்டுங்க. நீங்க எப்படி இங்க வந்தீங்க? உன்னை இப்படி போட்டு அடிச்சு போட்டிருக்காங்க. யாருப்பா இவங்க? டேய் பொறுக்கி, அதான் கேக்குறாங்கல்ல தாத்தா, சொல்லு. இதோ உன்னை தேடி வந்திருக்காங்களே, அவங்க யாருன்னு சொல்லு. தாத்தா இது என் அம்மா அப்பா. அம்மா அப்பாவா? என்னடி இப்பவாது நான் சொல்றத நம்புறியா? இவங்க தான் இவனை பெத்தவங்களாம். குரு இந்த தண்ணி கொஞ்சம் குடிங்க. இல்லங்க வேண்டாம், பரவாயில்ல. கொண்டாமா பாத்து. அம்மா போதும். நல்ல எந்திரிக்கண்ணா. ஏய், வந்திருக்கவங்க யாருன்னு தெரியுமா உனக்கு? ஏன்பா என் புள்ளை எப்படி மாட்ட அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்கல, உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? ஒத்த புள்ள இப்படி அடிச்சிருக்கியப்பா. அன்பு நீ அடிச்சியா? உங்க பிள்ளை அடிக்கிறதுனால எனக்கு ஏதாவது கிடைக்க போகுதா? என் தங்கச்சி வாழ்க்கை என் கண்ணு முன்னே ஸ்பாயில் ஆயிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் யார் தெரியுமா? எப்படி உங்க பையனுக்கு நீங்க பொண்ணு பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப ஏன் தங்கச்சி வாழ்க்கை? இங்க பாரு, முத நீ அவன் மேல கை வச்சதுக்கு மன்னிப்பு கேளு. ஏன் கேட்க முடியாதுடி. இங்கே இப்பவே இந்த இடத்துல அவனுக்கு சமாதி கட்டுவனே தவிர மன்னிப்பு கேட்க முடியாதுடி. முடியாது முடியாதுடி. உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ. ஏம்மா இசை, எங்க வீட்டுக்கு அவன் கூட வந்த உன்னை நம்பிதானமா அவனை அனுப்பி வச்சோம். இப்படி காட்டு மிராண்டி தானமா அடிச்சிருக்கீங்க. கேக்குறாங்க எல்லாம் பதில் சொல்ல. என் தங்கச்சி வாழ்க்கைக்கு முத அவங்க பதில் சொல்லட்டும், அப்புறம் நான் அடிச்சது சரின்னு அவங்களே ஒத்துப்பாங்க. ஆமா, எந்த நம்பிக்கைலாம் உங்க பையனுக்கு ரெண்டாவதா பொண்ணு பாத்துட்டு இருக்கீங்க? ரெண்டாவதாவா? என்ன இன்னொரு பொண்ணு வாழ்க்கையை அழிக்கலான்னு பாக்குறீங்களா? என்னப்பா சொல்ற? எங்க பையனுக்கு இனிதான் நாங்க கல்யாணம் பண்ணியே வைக்க போறோம். என்னமா சொல்றீங்க? நீங்க ரெண்டு பேரும் யாரு? தாத்தா, இந்த பொறுக்கியோட ஒரிஜினல் அம்மா அப்பாவே இவங்க தான். அது டூப்ளிகேட். நம்மள எல்லாம் ஏமாத்துறதுக்கு கூட்டு வந்த கூட்டம். இங்க என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. எங்க புள்ள அடி வாங்கிட்டு நிக்கான், எங்களால பார்க்கவே முடியல. இத ஏமா என்னம்மா நீங்க இப்படி பேசுறீங்க? அவன் என்னடானா இந்த பையனுக்கு நீங்க வேற கல்யாணம் பாக்குறதா சொல்றான். நீங்க என்னடானா நீங்க தான் அவனோட அம்மா அப்பான்னு சொல்றீங்க. அப்போ எங்க பேத்தி கழுத்துல தாலி கட்டினது? உங்க பேத்தி கழுத்துல என் புள்ள தாலி கட்டினானா? என்னமா பேசுறீங்க? ஊரறியதான் கல்யாணம் நடந்ததே. ஏன்பா குரு, உன் அம்மா அப்பாவா வேற ஒருத்தங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்தேன். தாத்தா அது வந்து என்னடா இழுக்கிறேன்? ஐயோ, எங்களுக்கு இருக்கிறதே ஒரே ஒரு புள்ளதான். அவனுக்கு இது வரைக்கும் கல்யாணம் காட்சின்னு ஒண்ணு நடந்ததே கிடையாது. நீங்க என்னென்னமோ பேசுறீங்க. என்ன அன்பு? இப்பயாச்சும் நம்புறியாடி? அது அப்புறமா பாத்துக்கலாம். முதல்ல அவனை அடிச்சதுக்கு நீ அவன் கிட்ட மன்னிப்பு கேளு. அண்ணா, ஐயோ, அன்பு. தப்பு ஏன் மேலதான் அன்பு. தயவு செஞ்சு இசை அடிக்காதுங்க. ஏய், என் தங்கச்சிதான், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இது நடிப்பு மண்ணாங்கட்டியெல்லாம் என்கிட்ட காமிக்காத. ஒத்துக்கிறேன், நான் உன் தங்கச்சி தான். என்ன அடிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, என்ன புதைக்கிறதுக்கு உனக்கு உரிமை இருக்கு. ஆனா அவன் மேல கை வைக்கிறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. ஏய் இசை, உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு? உனக்கும் குருக்கும் கல்யாணம் நடக்கும்போது இன்னொருத்தங்க அம்மா அப்பான்னு வந்தாங்க. ஐயோ, எங்க பிள்ளைக்கு நம்ம கல்யாணமே ஆகல. நீங்க வேற யாரோ நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க. பார்த்தலாம் அவங்க இப்படி பேசுறாங்க. இவங்க தான் குருவோட அம்மா அப்பானா? அன்னைக்கு உங்க கல்யாணத்துல வந்தவங்க யாரு?
பத்தாததுக்கு குருவுக்கு வேற பொண்ணு பாத்துட்டு இருக்கதா வேற பேசுறாங்க. ஒரு அண்ணனா அவனோட கோவம் நியாயம் தானே. நீ என்னடானா அவன் மேல கோவப்படுற? அவ்வளவுதான் அப்படி மயக்கி வச்சிருக்கானே. அண்ணே இங்க பாரு, நீ இதுல தலை போட்டாலும் போடலைனாலும் என் தங்கச்சி வாழ்க்கை கேள்விக்குறியா போறத பாத்துட்டு என்னால வாயை மூடிட்டு நிக்க முடியாது. நீ ஏன் எனக்கு எதிரா நிக்கணும்னு நினைக்கிறேன்? எங்க எல்லாரும் முன்னாடி உன் கழுத்துல அவன் தாலி கட்டியிருக்கான். இன்னைக்கு இன்னைக்கு வேற ஒரு பொண்ணை பாத்துட்டு இருக்காங்க. நீ எனக்கு ஒரு தங்கச்சினா இன்னொரு பொண்ணை பாத்துருக்காங்களே, அந்த பொண்ணை எனக்கு தங்கச்சி மாதிரி தான். ஒரே நேரத்துல ரெண்டு பொண்ணுங்களோட வாழ்க்கைய மோசமாக்குறத பாத்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. நீ தள்ளுங்கிறேன்ல. இல்ல அன்பு, நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு. வித்யா என்னாச்சு? கெஸ்ட் ஹவுஸ் வரைக்கும் சத்தம் கேக்குது. எனக்கு தெரிஞ்சு அண்ணனுக்கு ஏதோ உண்மை தெரிஞ்சிருக்கு. அதான் குருவை தானே அடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். அக்கா என்னாச்சு? தெரியல ஏஞ்சல். குரு எதுக்கு இவன் இப்படி போட்டு அடிச்சிருக்கான்? ஐயோ எனக்கு தெரியலங்க. அரவி எனக்கு போன் பண்ணி மனசு சரியில்லை சர்ச்சுக்கு போயிட்டு வருவோமான்னு கேட்டாங்க. நாங்க ரெண்டு பேரும் சர்ச்சுக்கு போயிட்டு இதோ இப்பதான் சாமோட அப்பாவை இங்கதான் நிக்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே அரவி என் கூடாலே வீட்டுக்கு தான் வந்தா. இங்க வந்து பாக்கும்போது இவன் எப்படி அடி வாங்கிட்டு நிக்கான். மாப்பிள்ளை எதுக்கு குரு அடிக்கணும்? அன்பு எதுக்கு இசை வீட்டுக்காரர் எப்படி அடிக்கணும்? நீதான் அப்பால இருந்து நிக்கிறியே, எதுக்கு அடிச்சான்? எனக்கு தெரியல, அன்போட சத்தம் கேட்டுதான் நானே இங்க வந்தேன். வித்யா என்னண்டி? என்னம்மா எல்லாரும் கூட்டமா கூட நிக்கிறீங்க? அந்த பையனோட வாயில இருந்து வர ரத்தம் வந்துட்டு இருக்கு. அது அண்ணனுக்கும் அத்தானுக்கும் ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். அடிக்கிற அளவு என்ன பிரச்சனை? அதான் தெரியலாண்டி. நீ அவன் கிட்ட மன்னிப்பு கேளு, அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். ஐயோ இசை, இங்க என்ன போயிட்டு இருக்கு? நீங்க என்னடா மன்னிப்பு புடிச்சிட்டே இருக்கீங்க? டேய், அண்ணன் தங்கச்சி எங்களுக்குள்ள 1000 விஷயம் இருக்கான். நடுவுல நீ மூக்க நுழைக்காத. மன்னிப்பு கேட்க போறியா இல்லையா? இசை, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? அன்னைக்கு அம்மா அப்பான்னு ஒருத்தங்க வந்தாங்க, இன்னைக்கு இன்னொருத்தங்க வந்திருக்காங்க. ஒரு அண்ணனா அவன் கரெக்டா தான் நடந்துக்கிறான். இவங்க யாருன்னு நீ குரு கிட்ட கேட்காம அன்பு கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றான். 1000 இருந்தாலும் இவன் அவனை அடிச்சது தப்புதான். ஏன்னா அவன் என்னோட கெஸ்ட். அம்மாடி, மன்னிப்பு கேட்கறதெல்லாம் இருக்கட்டும். உங்க கல்யாணத்துக்கு கலந்துக்கிட்டவங்க யாரு? இவங்க யாரு? அதுக்கு முதல்ல எங்களுக்கு விளக்கம் தாங்க. பெரியவங்க எங்களை பார்த்தா எப்படி இருக்கு உங்களுக்கு? மன்னிப்பு கேட்க போறியா இல்லையா? கேட்க முடியாதுடி. அவனை சாகடிப்பனை தவிர மன்னிச்சிருன்னு ஒரு வார்த்தை என் வாயில இருந்து வராது. நீ மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். அதான் ஏன் என் சைடுல இருந்து நான் எந்த தப்பு பண்ணல, நான் சரியா தான் இருக்கேன். நீ பண்ணது தப்பு தப்பு தப்பு. ஏன்னா அவனை நான் லவ் பண்ணவே இல்ல, என் கழுத்துல அவன் தாலி கட்டவே இல்ல. இந்த வீட்டுக்கு யூஎஸ்ல இருந்து நீ என்ன கூட்டு வந்ததுக்கு பிறகு முதல்ல வந்தானே, அப்பதான் எனக்கே இவன் தான் அன்னைக்கு மணமேடல என் பக்கத்துல உட்கார்ந்தவனே தெரியும். இவ என்ன சொல்றா? அதான் எனக்கும் ஒண்ணு புரியல. இப்ப கூட உன்னால மன்னிப்பு கேட்க முடியாதா? அடிச்சே சாகடிச்சிருவேன். தளிரு, எங்களை பார்த்தா அவனுக்கு எப்படி தெரியுது? எங்க எல்லாரும் முன்னாடி அவன் உன் கழுத்துல தாலி கட்டுவான். கல்யாணம் ஆகி 2 பேரும் ஒன்னா யூஎஸ்ல செட்டில் ஆனீங்க. இப்பவன் 2 பேரும் ஒரே ரூம்ல ஒன்னா இருக்கீங்க. இங்க பாரு, அவனை காப்பாத்துறதுக்காக ஏதாவது குறுக்குத்தனமா பேசினேன்னு வச்சுக்கோ, ஒடிச்சே சாவடிச்சிருவோம் உன்னையும். என்ன எதையாவது வச்சு மிரட்டிட்டு இருக்கானா? எனக்கும் குருக்கும் நீ நினைக்கிற மாதிரி லவ்வா இல்ல. நாங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் இல்ல. ஏமா இசை, அன்னைக்கு என் புள்ளை கூட எங்க வீட்டுக்கு வந்த, நீ கூட நான் அவனோட ஃப்ரெண்ட்னு சொன்னியே. என் புள்ள உன்ன எந்த அளவுக்கு பெருமையா பேசியிருக்கான் தெரியுமா? ஆனா இன்னைக்கு உன் வீட்டுல உள்ளவங்க என் பையனை இந்த அளவுக்கு அடிச்சிருக்காங்க. சாரி ஆண்டி, 1000 தடவை என் அம்மா மாதிரின்னு சொல்லியிருப்பான். ஆனா குரு இல்லனா என் வாழ்க்கையே அழிஞ்சு போயிருக்கோம். என்னடி சொல்ற? அன்பு, நம்ம இசை காலத்துல தாலி கட்டிட்டு அவளுக்கு துரோகம் பண்ண பாத்திருக்கான். இவனால இப்பவே அடிச்சு சாகடிச்சிரு. இவன மாதிரி பட்டவங்களை மட்டும் நீ சும்மா விட்டேன்னு வச்சுக்கோ, இன்னும் எத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கையை கெடுத்துருவானோ தெரியல. இவனை கொன்று அன்பு, கொன்று, சும்மா விட்டாத. இசை இசை, நீங்க கொஞ்சம் உள்ள போறீங்களா? நான் பேசிக்கிறேன். இது ஏன் பிரச்சனை? இதை எப்படி முடிக்கணும், எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். ஏய், அவனோட அம்மா அப்பாக்கே அவனை பத்தின உண்மை தெரியல. இப்படி வந்து நிக்காம தள்ளுறியா? அன்பு, அவனை சாகடிச்சிரு. ஐயோ, அவன் மேல கை வச்சிருவானா? இல்லை செய், உன்னை ஏமாத்தி இருக்கான்ல. நீதான் நல்லவனா இருந்திருந்தா இன்னும் புள்ள எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்ப. எனக்கு சாக்க புள்ளையே பிறந்திருக்குமே. தப்பெல்லாம் நீ பண்ணிட்டு இசை, ஓசிய நலத்துக்காக நீ இந்த குடும்பத்தை பழி வாங்கணுங்கிறதுக்காக என் வாழ்க்கையும் குரு வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு நீ அவனை கொல்றதுக்கு ஏன் அண்ணனே ஏவி விடுறியா? இசை, வாய் முடுங்கன்னு சொல்றேன்ல. ஏய், யாரு பார்த்து என்ன வார்த்தை பேசுறான்? நீங்க 2 பேரும் ஜாலியா கை கோர்த்து கல்யாணம் கட்டிப்பீங்க. இப்ப என்னடானா இன்னொருத்தவங்க வந்து இதுதான் உன் புருஷனோட அம்மா அப்பா,
உன் புருஷனுக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அவங்க பாக்குறாங்க. நீ என்னடானா கொஞ்ச நாள் என் பிள்ளை கூட, கொஞ்ச நாள் இவன் கூட, அப்புறம் அவன் போனா என்ன இருந்தா என்ன, அடுத்து இன்னொருத்தன். நீ பண்ண தப்புக்கு என் மேல பழிய தூக்கி போடுறியா? தப்பெல்லாம் நீ பண்ணிட்டு ஒன்னால இன்னைக்கு எங்க 2 பேரோட வாழ்க்கையும் கேள்விக்குறியா நிக்குது. என் அண்ணனை வச்சு அவன் மேல கை வச்சிருவியா? நானும் பார்த்துட்டே இருக்கேன். ஒதுங்கி ஓரமா நிக்கிறவன் மேல பழிய தூக்கி போடுறேன். உன்ன இப்பவும் நான் பேசாம இருந்தா உன்னை இன்னைக்கு என்ன பண்றேன்னு மட்டும் பாருடி. ஆ அவங்க மேல ஒரு அடி விழுந்தது மவனா நீட்ட கைய உடைச்சிருவேன். என்னை தாண்டி கை வைடா பாக்கலாம். ஓ கைய விட்டுறான். அவங்க மேல கை வைக்கிறதுக்கு எவனுக்கு ரைட்ஸ் இல்ல. அது அண்ணனா இருந்தாலும் சரி, எவனா இருந்தாலும் சரி. என்னடா அன்னைக்காரன் அவளை அடிக்கும் போது பாத்துட்டு தானே இருந்தான். அவர் வேணா அவங்க மேல உள்ள அக்கறையில அடிச்சிருக்கலாம். ஒரு அடி எடுத்து வச்ச எனக்கு அம்மா மாதிரி இன்னும் ஒரு அடி எடுத்து வச்ச. ஐயோ இங்க என்னதான்ப்பா நடக்குது? இசை என்னடானா குருக்காக நிக்கிறான், குரு என்னடானா இசைக்காக நிக்கிறான். நடுவுல எங்களுக்கு தான் ஒண்ணுமே புரியல. புதுசா வந்திருக்கவங்க யாரு? அன்பு என்ன சொல்றான்? இவன் என்னடானா நம்ம கல்யாணமே ஆகலைங்கிறா. இங்க பாருங்க, இவன் நம்ம வீட்டு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்க வந்தவன். அடிச்சு தூக்கி போட்டு அடுத்த வேலையை பாருங்க. என் பிள்ளைக்கு வாழ வச்சுதான் தெரியுமே தவிர யார் வாழ்க்கைய கெடுக்கலாம் தெரியாது. அடிச்சு தூக்கி போட்டுவீங்களா? எங்க அவன் மேல கை வை பார்க்கலாம். உன்னோட சுயநலத்துக்காக, நீ எங்க குடும்பத்தை பழி வாங்கணுங்கிறதுக்காக திட்டம் போட்டு என்னையும் குருவை யூஸ் பண்ணிக்கிட்ட. எங்க 2 பேர் வாழ்க்கைய நாசமாவதுக்கு நீ மட்டும் தான் காரணம். ஏன் என்ன உளறிட்டு இருக்க? என்னம்மா சொல்ற? உன்கிட்ட தான் கேக்குறேன், என்ன சொல்றேன்னு கேட்டேன். வாய் திறந்து சொல்ல போறியா இல்லையா? இசை நீ இரு குரு, என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம். எனக்கு குருவை யாருன்னே தெரியாது. உங்ககிட்ட எல்லாம் சொன்ன மாதிரி சோசியல் மீடியால பார்த்து அவனை நான் லவ் பண்ணவும் இல்ல. எல்லாரும் ஏற்பாடு பண்ண மாதிரி கல்யாணம் அன்னைக்கு மணமேடல கூட குருவோட முகம் எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. அவன் கருப்பா சிவப்பான்னு தெரியாது, நல்லவனா கெட்டவனான்னு தெரியாது. அவனால என் வாழ்க்கை அழிஞ்சு போக போகுதுன்னு மட்டும் தெரியும். சாம்க்கு எனக்கும் இவ என்னங்க உளறிட்டு இருக்கா? எனக்கு அதான் தமிழ் ஒண்ணும் புரியல. என்னங்க இசை என்ன சொல்றா? அதுதாம்மா எனக்கும் ஒண்ணும் புரியல. இவ எதுக்கு அரச பத்தி எல்லாம் இழுக்கிறான்? சொல்லு. சாம்க்கும் உனக்கும்? சாம்க்கு எனக்கும் கல்யாண பேச்சு நீங்க எடுத்ததுக்கு பிறகு இவரே என்ன வந்து பார்த்தாரு. இவருனா எவரு? சாமோட அப்பா. பார்த்து அன்னைக்கு என்ன நடந்ததுன்னா, ஏன் ஏன் என்ன என்னென்னமோ பேசிட்டு இருக்க? நான் இங்க உன்னை வந்து பார்த்தேன். என் பிள்ளைய தூக்கி போட்டு இன்னொருத்தர கை காமிச்சேன். இப்போ நீ கை காமிச்சவன் வேலையை கூட ஓடுறதுக்கு இருக்கான். அதனால என் பேரை சொல்றியா? அம்மோ, நான் உன் கூட தான் இருக்கேன். என்ன நடந்ததுன்னு சொல்ல போறியா இல்லையா? அன்னைக்கு அரசங்க நம்ம வீட்டுக்கு வந்து என்ன பார்த்தாரு. வாங்க அங்கிள். என்ன பார்க்கணும்லாம் வந்திருக்கீங்க? என்னம்மா என் பையனை கட்டிக்கிற சந்தோஷத்துல ரொம்ப குதிச்சுட்டு கொந்தளிச்சிட்டு இருக்க போல. ஆமா அங்கிள், நான் சாம காதலிச்சேன். அவனே எனக்கு கிடைக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதே மாதிரி 2 வீட்டுல உள்ளவங்களும் பேசி எங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கே நீங்க எல்லாம் சம்மதிச்சிருக்கீங்க. எவ்வளவு பெரிய ஆசை! இது நிறைவேறும் போது நான் சந்தோஷமா தானே இருப்பேன். ஆனா அதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கேம்மா. என்ன அங்கிள்? என் வீட்டுக்கு நீ மருமகளா வர்றது எனக்கு பிடிக்கலையே. சும்மா விளையாடாதுங்க அங்கிள். அதான் 2 வீட்லயும் பேசிட்டீங்களே. அது சரிம்மா, என் பையனுக்கு ஒன்ன பொண்டாட்டி ஆக்குறதுல எனக்கு துளி கூட விருப்பம் இல்ல. அங்கிள், ஆமாமா. ஓ உனக்கு தெரியாதுல்ல, உன் அத்தை இருக்கால பிரியா, அவளதான் அருவியை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும்னா உயிருக்கு உயிரா காதலிச்சேன். அங்கிள், ஆனா என்னமா பண்றது, உன் மாமக்காரன் தான் உன் அத்தைய காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டானே. எல்லாருமா சேர்ந்து நான் காதலிச்ச பொண்ணா உன் மாமக்காரனுக்கு கட்டி வச்சுட்டாங்க. அன்னையில இருந்து இந்த குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக துடியா துடிச்சிட்டு இருக்கேன். ஏன் எதிரி வீட்டு பொண்ணு என் பையனுக்கு பொண்டாட்டியாக்க முடியுமா? இல்ல என் வீட்டுக்கு மருமகளாதான் வர விட்டுருவனா? என்ன அங்கிள் சொல்றீங்க? ஆமாமா, நான் சொல்றதெல்லாம் உண்மை. இந்த வீட்டுல உள்ள ஒவ்வொருத்தங்களையா கொலை பண்றதுக்கும் பழி வாங்குறதுக்கும் தான் நான் திட்டம் போட்டுட்டு இருக்கேன். அங்கிள், இப்ப நீ என்ன பண்றேன்னா, நான் ஒருத்தனை கை காமிப்பேன், அவனை கல்யாணம் பண்ணிட்டு எங்கேயாவது போயிரு. எது? இப்போ நீ போயிட்டேன்னு வச்சுக்கோ, என்னைக்காவது ஒரு நாள் உன் வாழ்க்கை இந்த மாதிரி ஆனது பிரியாக்கு தெரியும். அவ தூக்கி வளர்த்த பொண்ணு நீ, உனக்கு ஒண்ணுனதான் அவ துடிச்சு போயிருவாளா? அதை என் கண்ணால பாக்குற சந்தோஷம் எவ்வளவு நல்லா இருக்கும் யோசிச்சு பாரு. நீங்க இவ்ளோ கேவலமானவங்களா? உங்களை பத்தி இப்பவே நான் அண்ணன் கிட்ட சொல்லதான் போறேன். யாருக்காகவும் எதுக்காகவும் நான் என் சாம விட்டு கொடுக்கறதாலாம் இல்ல. கண்ணு ஒரு நிமிஷம் நெல்ல முழுசா முடிச்சிடுறேன். நீ மட்டும் இப்ப வெளியே சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ, எப்படி உன் அத்தை பையன் இனியன துடி துடிச்சு சாகடிச்சனும் அதே மாதிரி உன் அண்ணன் போனமா நட் ரோட்ல கிடக்கும். இனியனத்தனுக்கு நடந்தது ஆக்சிடென்ட் இல்லையா? இல்லம்மா, அது கொலை. அந்த கொலை பண்ணதே நான் தான். என்ன அங்கிள் சொல்றீங்க?
ப்ராமிஸ்மா, என் பையன் மேல சத்தியமா. அது மட்டும் இல்ல, சின்ன பொண்ணு நீ, உனக்கு தெரியாத இன்னொரு விஷயத்த கூட சொல்றேன். உன் அத்தனோட பொண்டாட்டி மாதிரி ஒரு காலை, பாவம் அப்பாவி மித்திரன்னு ஒரு பையன். இவ படிச்சுட்டு இருக்கும்போது அவ பின்னாடியே சுத்தினான். கடைசியா இனியன் பொண்டாட்டி கல்யாணத்துக்கு பிறகு ஒரு பரீட்சை எழுத போனாலே, அவ பரீட்சை எழுதிட்டு வரும்போது அந்த பையன் காதல் மயக்கத்துல இவளுக்கு ஒரு லெட்டர் எழுதி வச்சிருந்தான். அத உன் அத்தன் கண்ணுல படுற மாதிரி வச்சு அவ வாழ்க்கையை சின்ன பின்னமாக்க நினைச்சேன். நான் பிளான் போட்ட மாதிரியே அவன் பொண்டாட்டியை சந்தேகப்பட்டு ஒவ்வொரு நாளும் அணுவா சித்திரவாதப்படுத்தினான். அத்தானா? உங்க முன்னாடி அவதான் அப்பாவி பொண்ணாச்சே. இது எதையுமே காட்டிக்காம அவன் கொடுக்குற டார்ச்சர் எல்லாம் அனுபவிச்சுட்டு 4 செவத்துக்குள்ளேயே அழுதழுது செத்து போலாங்கிற அளவுக்கு இருந்தான். திருத்துப்பன இதுக்கெல்லாம் காரணம் நான் தானே கண்டுபிடிச்சிட்டான். சும்மா விட்டுருவானா? என்கிட்ட வந்து எகிரின்னு எகிர்னான். என்னை பத்தி உண்மை தெரிஞ்ச எவனையாவது நான் விட்டு வைப்பனா? அதான் க்ளோஸ் பண்ணிட்டேன். அங்கிள், இப்ப நீ என்ன பண்ணுவ? நேரா உன் அண்ணன் கிட்ட போய் நடந்ததெல்லாம் சொல்லுவ. நீ சொன்ன அடுத்த செகண்ட் உன் அத்தானுக்கு என்ன நடந்ததோ அதுதான் உன் அண்ணனுக்கு நடக்க போகுது. இல்ல, என் அண்ணனுக்கு எதுவும் ஆக்க விட மாட்டேன். அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னா நான் சொல்ற பையனா நீ கல்யாணம் பண்ணிட்டு எங்கேயாவது போயிரு. அங்கிள், சாம் என்னால மறக்கவே முடியாது. அவரை மறக்கணும்னு நினைக்கிறதும் நான் செத்து போறத ஒண்ணு. ஆ, செத்து போனேன்னெல்லாம் நினைக்காத. நான் சொல்றதை கேட்டியனா உன் அண்ணன் உயிரோட இருப்பான். இதுதான் அன்னைக்கு நடந்தது. நீ நான் என்ன மறைக்கிறேன்? உன் தங்கச்சி அந்த பையனை காப்பாத்துறதுக்காக என் மேல பழிய போடுறா. இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? பிரியா, இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? நான் தான் அப்பால இருந்தேன். இந்த ஆள் நல்லவன் இல்ல நீங்க எல்லாம் இல்லாத நேரம் அவன் பாக்குறதே தப்பா இருக்கு, அவன் பார்வையே சரியில்லைன்னு படிச்சு சொன்னனே, என்ன நம்புனீங்களா? பிரியா, நான் சொன்னத கொஞ்சமாவது காது கொடுத்து கேட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு என் புள்ள உயிரோட இருந்திருப்பான்ல. இப்ப சந்தோஷமா உங்களுக்கு? பிரியா, இனியன் போனது நம்ம எல்லாருக்கும் வருத்தம் தான். இதுல மத வாழ்க்கை கூட பாதிக்கப்பட்டிருக்குன்னு என்ன மன்னிச்சிரு பிரியா. அன்னைக்கே சொன்னேன்ல அவங்க கிட்ட, அந்த ஆள் சரியில்லைன்னு இவ்வளவு நாளா சொல்லிட்டு இருக்கேன். எத்தனை வருஷமா சொல்றேன். நான் பேசுறத கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம எனக்கு பைத்தியக்கார பட்டம் கொடுத்தீங்களா? இப்ப போயிட்டா என் பிள்ளை, போன என் பிள்ளை உங்களால திருப்பி கொடுக்க முடியுமா? சொல்லுங்க பிரியா. என்னடா அவ உன்கிட்ட சொல்லியுமா நீ இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்த? இல்லடா அவ அந்த ஆள் மேல உள்ள பயத்துல பேசிட்டு இருக்கான்னு நினைச்சிட்டேன். ஏடா, அத்தனை வருஷத்துக்கு முன்ன என்னென்ன விஷயம் நடந்தது? அவ சொன்னதை நீ கொஞ்சமாவது காது கொடுத்து கேட்டிருக்கனாலா? மன்னிச்சிரு பிரியா. உங்க மன்னிப்பு யாருக்குங்க வேணும்? நான் சொன்னதை நம்பாம எனக்கு பைத்தியக்கார பட்டம் கொடுக்க பாத்தீங்க. போனது என் புள்ள உயிர் தானே. என் புள்ள உயிரா உங்களால திருப்பி கொடுக்க முடியுமா? தோ, அவனால எவ்வளவு சித்திரவதை அனுபவிச்சிருப்பா. இன்னைக்கு அந்த டாக்டர் வந்ததுனால அவ வாழ்க்கை நல்லா இருக்கு. இல்ல, அவன் கூட சேர்ந்து அவ வாழ்க்கையை தானே அழிஞ்சிருக்கான். எத்தனை தடவை சொன்னேங்க உங்ககிட்ட, உங்களோட அலட்சியத்தினாலதான் இன்னைக்கு என் புள்ள என்ன விட்டு போனது. சந்தோஷம் தானே உங்களுக்கு? பிரியா, அவன் போயிட்டாமா. இனிமே அவனை திருப்பி வர வைக்க முடியாது. என்ன மன்னிச்சிரு பிரியா. என் பிள்ளை எவ்வளவு துடிச்சு இறந்து போயிருப்பான். அவன் வலி என்னைக்காவது உங்களால உணர முடிஞ்சிருக்கா? முடியாதுங்க. ஏன்னா பெத்தவளால தான் முடியும். கொஞ்சமாவது நான் பேசுனத காது கொடுத்து கேட்டிருக்கலாம்ல உங்களுக்கு. அத்தான் அழாதுங்க அத்தான். நீங்க அழுறத பார்க்கும்போது கஷ்டமா இருக்கு. இன்னும் என்னென்ன கொடுமை எல்லாம் அவன் நடத்திருக்கான்னு தெரியாதுல்ல. நான் சொல்லும் போதே கொஞ்சம் கேட்டு மாமா கிட்ட இத பத்தி பேசி புரிய வச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு என் பிள்ளை என்ன விட்டு போயிருக்க மாட்டான். இசை வாழ்க்கை எப்படி ஆயிருக்காது. எல்லாம் போச்சுல. ஐயோ பிரியா, போங்க. எல்லாரோட அலட்சியத்தினாலையும் என் பிள்ளைய நான் பறி கொடுத்துட்டேன். இத்தனை வருஷமா இந்த அம்மாவை மனசுல வச்சுட்டு என் கூட குடும்பம் நடத்தி இருக்கானா? இல்ல அவ போய் சொல்றான். எங்க காலேஜ் பத்தி நல்லாவே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு சிச்சுவேஷன்ல என் டேடி இந்த ஆளால ஜெயில தூக்கி வச்சுட்டாங்க. சின்ன வயசுல இருந்தே ஹீரோ மாதிரி பாத்துட்டு இருந்தேன் என் டேடியா. ஜெயில பாக்கும்போது ஒரு பிள்ளையா என்னால எதுவுமே பண்ண முடியலன்னு என்னால துடிச்சு மட்டும்தான் போக முடிஞ்சது. சரி, அவர்கிட்டயே போய் கேப்போன்னு சொல்லிட்டு அரசு தேடி போனேனா. நான் சொல்ற பொண்ணு கழுத்துல நீ தாலி கட்டினியன்னா இந்த காலேஜ் பிரச்சனையில இருந்து நீ வெளியே வரலாம், உன் டேடியையும் ஈஸியா வெளியே எடுத்துடலான்னு எனக்கே செக் வச்சாரு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எல்லாத்த விட எனக்கு என் டேடி தான் முக்கியம். என் மனசுல இருந்ததையெல்லாம் தூக்கி போட்டுட்டு இந்த ஆள் காட்டுற பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறதுக்கு நான் வந்தேன். வந்த இடத்துலதான் இவங்க வேற ஒருத்தரை காதலிக்கிறாங்க, சாம்ப்ரோவை தான் காதலிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுது.
அதனால அவங்க கழுத்துல தாலி கட்டாம அவங்க போட்டிருந்த மாலையோட சும்மா அந்த நேரத்துக்கு தாலிய தொடுத்து விட்டானே தவிர என் கையால உங்க தங்கச்சி கழுத்துல ஒரு முடிச்சு கூட போடல. யூஎஸ்லயும் நான் தனியா தான் இருந்தேன். அங்கேயே என்ன சும்மா விடல. என் வாழ்க்கையை அழிக்கிறதுக்காக ஒரு பொண்ணுக்கு ரொம்ப ரொம்ப பெருசு அவளோட கற்பு தான். அது உனக்கு இருந்தா தானே நீ என் பையனுக்காக காத்திருப்பேன்னு யூஎஸ்லயே என் கற்பை கலங்குபடுத்துறதுக்கு ஆள் அனுப்பியிருந்தாரு. அங்கேயும் குருதான் அவன் ஃப்ரெண்டு மூலமா என்னை காப்பாத்துனது. மறுபடியும் அங்க இருந்தா எனக்கு பாதுகாப்பு இல்லைன்னா குரு உன் கண்ணு முன்ன வந்து நின்னாலாவது நான் அங்க தனியா இருப்பேன்னு உனக்கு புரியும். அப்புறம் நீ பாத்துப்ப அப்படின்னு சொல்லிட்டு தான் உன் முன்ன வந்து நின்னான். அதை பார்த்துட்டு தான் நீ என்ன இந்தியாவுக்கு கூட்ட வந்த. அப்புறம் மறுபடியும் சாம் எனக்கு கட்டி வைக்கிற மாதிரி பேசி திரும்பவும் நம்ம வீட்டுக்குள்ள குருவை கூட்டு வந்ததும் இவர் தான். இங்க வந்ததுக்கு பிறகு எனக்கு பாதுகாப்பு இல்லை தெரிஞ்சுக்கிட்டு தான் குரு இந்த வீட்டுல இருக்கிறதுக்கே சம்மதிச்சது. குரு, நீ யார்கிட்ட மோதுறேன்னு தெரியுமா? அவ என்னடானா இல்லாதது பொல்லாததெல்லாம் அடிச்சு விட்டுட்டு இருக்கா. நீயும் அவளுக்கு சப்போர்ட்டா பேசுற மாதிரி இருக்கு. யார் கூட மோதுறேன்னு தெரியும், யார் கூட பேசுறேன்னு தெரியும். என்னப்பா? ஐயோ பெரியவரே, இவன் என்னமோ பொய்யா சொல்லிட்டு இருக்கான். உன்னை எங்கேயோ வச்சிருந்தையா, பழசெல்லாம் மறந்துட்டேன். என் அன்போட வயசு தானே உன் சாம்கம். பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்குற வயசு ஆயிட்டியா? பழசெல்லாம் மனசுல வச்சுட்டு என் பேர உயிரே எடுத்துட்டியா? ஐயோ இதுங்க ரெண்டும் சேர்ந்துட்டு பொய்யா சொல்லுது. டேய் அன்பு, என் குடும்பத்தை நீ பழி வாங்குறதுக்கு தான் துடிச்சிட்டு இருக்கேன்னு தெரிஞ்ச அப்பவே உன்னை நான் குழிக்குள்ள போட்டு மூடி இருக்கணும். நான் அமைதியா இருந்ததுக்கு ஒரே காரணம் என் சாம் தான். ஆனா நீ என் தங்கச்சி வாழ்க்கையில விளையாடி இருக்கலாம். அண்ணே, நான் உன் தங்கச்சினை என்னால என் சாம மறக்க முடியுமா? உன் தங்கச்சி காதலை விட பணத்துக்காக வேற யார் கூடயோ போயிருவான்னு நீ நம்பிட்டியானே? எனக்கு என் சாம் எவ்வளவு முக்கியம்னு உனக்கு தெரியாதா? நீ கூட என்ன தப்பா தானே நினைச்ச. அம்மா நீ சொன்னாதானடா உன் பிரச்சனை என்னன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். எல்லாரும் என்ன தப்பா நினைச்சாலும் ஒரு நாள் என்னை பத்தி தெரியும் புரியும்னு நம்பினேன். ஆனா இதுல குரு ரொம்ப பாவம்னே. குரு எனக்கு ஃப்ரெண்டா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். குருவோட இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா இன்னைக்கு என் வாழ்க்கை திசை தெரியாம எங்கேயோ போயிருக்கோம். எனக்கு பாதுகாப்பா அவன் இந்த வீட்டுல இருந்தான். அவனாலதான் இன்னைக்கு இசை உன்னோட பழைய தங்கச்சி அப்படியே இருக்கேன். அப்படி இல்லைன்னா என்னைக்கும். குரு, எங்ககிட்ட நடந்ததை சொன்னாதானே எங்களுக்கு தெரியும். அடிச்சது தப்புதான், சாரி. ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. உங்க தங்கச்சி வாழ்க்கைய நினைச்சு ஒரு அண்ணனா நீங்க நடந்துகிட்டது தப்பே இல்ல. மேபி எனக்கு ஒரு தங்கச்சி இருந்திருந்தாலும் நானும் உங்க இடத்துல இருந்திருந்தா இதே மாதிரி தான் நடந்திருப்பேன். நீங்க என்ன அடிக்காம இருந்திருந்தாதான் உங்களுக்கு தங்கச்சி மேல பாசம் இல்லைன்னு இருந்திருக்கோம். சே, வாழ்ந்து முடிச்சதுக்கு பிறகு பழச நினைச்சிட்டு பிள்ளைங்க வாழ்க்கையை கெடுத்துட்டியப்பா. என் பேரன் என்ன தப்பு பண்ணான்? எனக்கு அடுத்த இந்த வீட்டையே எடுத்து நடத்தக்கூடிய திறமை அவன் கிட்ட இருந்தது. கொன்னுட்டேப்பா இப்படி. குரு, சாரி டாடி, சாரிமா. உங்ககிட்ட சொன்னா அரசு கிட்ட வச்சுக்காதன்னு பல தடவை சொல்லிருக்கீங்க. நீங்க பயந்துருவீங்கன்னு தான் உங்ககிட்ட இருந்து இதெல்லாம் மறைச்சேன். என் பிள்ளை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், பெருமைப்படுறேன். ஒரு பொண்ணு வாழ்க்கையை காப்பாத்தி கொடுத்துருக்க. என் வளர்ப்பு தப்பா காதுன்னு பல தடவை நீ நிரூபிச்சிருந்தாலும் இப்ப எங்கேயோ போயிட்ட. என் வளர்ப்பு சரியாதான் இருக்குன்னு எனக்கு ஒரு தடவை கூட காமிச்சு கொடுத்துட்டடா. இப்ப சொல்றேன், நீ யார் கூட மோதனங்கிறது எனக்கு முக்கியம் இல்ல. நீ ஒரு பொண்ணு வாழ்க்கையை சேவ் பண்ணிருக்க பாத்தியா? அம்மா வளர்ப்ப பெருமைப்படுத்திட்டடா. நீங்க கொஞ்ச நேரம் நின்னாலே உங்களுக்கு கால் வலிக்கும். இவ்வளவு நேரம் அழுதுருக்கீங்க. வாங்கம்மா, அப்படி வந்து கொஞ்ச நேரம் உட்காருங்க. இசையக்கா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா. அன்புக்கு இவ்வளவு சீக்கிரமா தெரிய வரணும்னு நான் நினைக்கவே இல்ல. சாம், இதெல்லாம் உனக்கு எப்ப தெரியும்னு காத்துட்டு இருந்தேன்டா. உனக்கு தெரிய வரும்போது நான் உனக்கு துரோகம் பண்ணலைன்னு நீ புரிஞ்சுப்பெல்லாம். அதுக்காக தான்டா இவ்வளவு நாள் உயிரை கையில புடிச்சிட்டு காத்துட்டு இருந்திருக்கேன். நான் உனக்கு துரோகம் பண்ணல சாம். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. நான் உனக்காக மட்டும் தான் காத்துட்டு இருக்கேன். கையேற்றி சாம், கையை எடுன்னு சொன்னேன். சாம், எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. நான் உன்னை நினைச்சிட்டு தான் இருக்கேன். ஏய் ஏய், கையை எடு சொல்றேல. எடு கையை. யாரு நீ? சாம், என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? சாம், நான் போய் சொல்லல சாம்.
நிஜமா குரு என் கழுத்துல தாலி கட்டவே இல்ல. அப்புறம் எனக்கு குருக்கு நடுவுல எதுவும் இல்ல சாம். ஏடி என்ன பார்த்தா என்ன கேன இழிச்சவாய மாதிரி உனக்கு தெரியுதா? இல்ல என் நெத்தியில அப்படி எழுதி ஒட்டியிருக்கா? சொல்லுடி, சொல்லுங்கிறேன்ல. மச்சான் ஏடி நான் தெரியாம தான் கேக்குறேன். உன் பின்னாடியே நாய்க்குட்டி மாதிரி வரேன், நாய்க்குட்டின்னு நினைச்சியா? இல்ல சாம், உண்மையெல்லாம் தெரியும் போது நீ என்ன புரிஞ்சுப்பேன்னு எனக்கு தெரியும். அப்புறம் கேட்டியா உன் தங்கச்சி டயலாக் பத்தியா? உண்மை தெரியும் போது நான் தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு நாய்க்குட்டி மாதிரி இவ பின்னாடியே போவேன்னு நினைச்சாலாம். அப்படி இல்ல சாம். வாய திறந்த சாகடிச்சிருவேன். சபாஷ், வாழ்க்கையில இப்பதான்டா மொத தடவையா எனக்கு புள்ள மாதிரி நடந்துக்கிறேன். ஐயோ சாம், நீ என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்க. இப்போதாண்டி உன்னை பத்தி சரியா புரிஞ்சுக்க முடிஞ்சது. நேத்து வரைக்கும் உன் மேல இருந்த மரியாதையும் மதிப்பும் உச்சத்துல இருந்து இப்போ இந்த செகண்ட்லாம் எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்டேன். ஐயோ சாம், நான் எந்த தப்பு பண்ணலடா. நீ சும்மா பிராங்க் தானே பண்ற. பிராங்க் பண்றேனா? ஏண்டி அப்ப நீ எந்த அளவுக்கு என்ன இழிச்ச வாங்கன்னு நினைச்சு வச்சிருக்க? டா அந்த ஆள் மிரட்டிட்டான்னு நீ என் காதுல உதறிட்டு போயிருவியா? இல்ல சாம், நீ என் மூச்சுல கலந்துருக்கடா. உன்னை அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் உதறிட்டு போக முடியாது. ரியலி? அப்புறம் அப்புறம் என்னடி? அதான் பேசுவியே, பேசு. பேசி பேசி தானே என்ன இந்த இடத்துல கொண்டு விட்டுருக்க. சாம் அவதான் அவ நல்லமே புரிய வைக்கிறாள். மச்சான் உன் தங்கச்சி பாசம் உன்கிட்டே இருக்கட்டும். அதே நேரத்துல உனக்கு உன் ஃப்ரெண்டோட மனநிலையும் புரியும்னு நினைக்கிறேன். சாம், எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா இனியா வழக்கமா ஒரு பையனோட ஃபீலிங்ஸ் தான் இன்னொரு பையனால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ஆனா என் ஃப்ரெண்ட் அப்படி இல்ல. என் ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்கிட்டு எனக்காக பல இடத்துல நின்னு இருக்கான். என் ஃப்ரெண்டுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஒரு பையன் ஒரு பொண்ணு கிட்ட என்ன எதிர்பார்ப்பான் அப்படின்னு. இல்ல சாம், நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்காக நீ நிறைய இடத்துல நின்றுக்க இனியா. என் ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்கிட்டது நீ மட்டும் தான் நான் நம்புறேன். தயவு செஞ்சு இதுல நீ குறுக்க வராத. ஏன் இனியா உன் கல்யாண டைம்ல அந்த ஆள் ஒன்ன மிரட்டலையா? இப்படி வருஷ கணக்காவா அதை நீ புதையல் மாதிரி புதைச்சு வச்சிருந்தேன். அதை யார்கிட்ட சொல்லணுமோ அதை அந்த நேரத்துல சொன்னதானே? உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். சாம், அண்ணனை கொலை பண்ணிடுவேன்னு சொன்னதுனாலதான் சாம். அண்ணனா புரியல? இல்ல எனக்கு புரியல. அன்பண்ணாவ கொலை பண்ணிடுவேன் மிரட்டினதுனாலதான். அண்ணா 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 என் ஃப்ரெண்டுக்காக நான் உயிரே கொடுப்பேன்டி. யூனோ இசை, உனக்கு தெரியுமே அவன் உயிரை காப்பாத்துறதுக்கு என் உயிரை கொடுக்க நினைச்சதான் உனக்கு தெரியும். எனக்காக அவன் அந்த மரண வாசலை ஏட்டிட்டு வந்ததான் உனக்கு தெரியும். எனக்கு ஒண்ணுன்னா அவன் உயிரை கொடுப்பான், அவனுக்கு ஒண்ணுன்னா நான் உயிரை கொடுப்பேன். ஆனா நீ பண்ணது என்ன தெரியுமா? சுயநலம். என்னடா இப்படி என்ன பார்த்து சொல்ற? என்ன பார்த்தா உனக்கு அப்படியே தெரியுது. ஏய் நிறுத்தடி. சாம், அப்ப நீ என்ன கேன நினைச்சு வச்சிருக்கலாம்? சூப்பர். கிட்டத்தட்ட 1.5 வருஷம் டி. எதுக்கு என்ன விட்டுட்டு போன? ஏன் என்ன விட்டு போன? என்ன குறை வச்சோம்? அவளுக்கு விருப்பம் இல்லாம நம்ம சுண்டு விரல் கூட அவ மேல பட்டது இல்லையே. அப்போ ஆடம்பரத்தை விரும்ப மாட்டான். ஒருவேளை அவளை சர்ப்ரைஸ் பண்ணது எல்லாம் சிம்பிளா பண்ணதுனாலயா இருக்குமோ? அதுலயும் ஆடம்பரத்தை அவ விரும்ப மாட்டாங்கிறதுனால தானே எல்லாத்தையும் சிம்பிளா பண்ணோம். ஒருவேளை நம்ம சிம்பிளா சர்ப்ரைஸ் பண்ணதுனாலதான் நம்மள பிடிக்காம போயிருக்குமோ? மாடர்ன் ட்ரெஸ்னா அவளுக்கு பிடிக்கும், அத கூட கண்ட்ரோல் பண்ணாம அவளுக்கு பிடிச்ச மாதிரியே ட்ரெஸ் போடட்டும்னு கண்ட்ரோல் பண்ணாம விட்டுட்டோமே. ஒருவேளை அதுல பிடிக்காம போய் நம்மள விட்டுட்டு போயிட்டாளா? இப்படி ஏகப்பட்ட விதமா நினைச்சு நினைச்சு போய்க்கே பிடிக்காத குறையா இருந்திருக்கண்டி. தினம் தினம் செத்து செத்து ஒரு வாழ்க்கை. ஆனா உனக்கு ஏன் போனன்னு தெரியும். நீ போனதுக்கான அர்த்தமா தெரியும். என்னைக்காவது ஒரு நாள் உண்மை தெரிஞ்சா நான் உன்னை ஏத்துப்பேன். நீ ஏன் நம்பி இருக்க? ஆமா நான் தெரியாம தான் கேக்குறேன். இதுல நீ எங்க கஷ்டப்பட்ட? ஆமா இப்ப நீ எதுக்கு அழுற? எனக்கு புரியல. என்னடா இப்படி எல்லாம் கேக்குற? இல்லம்மா எனக்கு புரியல, சத்தியமா புரியல. எல்லாம் தெரிஞ்சுதான் நீ முடிவெடுத்திருக்க. ஆனா ஒண்ணுமே தெரியாம 1.5 வருஷத்துக்கிட்ட பைத்தியக்கார நாட்டம் இருந்தனே. எனக்காவது ஒரு நாள் என் வலி என்னன்னு உனக்கு புரிஞ்சிருக்குமா? நேத்து வரைக்கும் உச்சத்துல இருந்த. சரி ஓகே பரவாயில்ல, இந்த பொண்ணுக்கு நம்மள பிடிக்கலனாலும் கல்யாணத்துக்கு முன்னமே முடிவெடுத்தாளே, அவ வாழ்க்கை நல்லா இருக்கட்டும்னு நானே என்னைக்கும் நினைச்சிருக்கேன். ஏன் கடவுள்கிட்ட கூட என்ன அவ விட்டுட்டு போனதுனால அவ வாழ்க்கை கஷ்டப்பட்டுற கூடாது, அவ சந்தோஷமா இருக்கணும்னு கேட்டிருக்கேன். ப்ரோ நீ வாய்முடு. நீ ஒரு பொண்ணு கூட கமிட்டா இருந்தியனா, லவ் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருந்தியனா, இதே மாதிரி அவ பண்ணிருந்தாள்னா மன்னிச்சிருப்பியா? இது என்ன சின்ன விஷயம் நினைச்சிட்டு இருக்கியா நீ? ஐயோ சாம், உன் வலி எனக்கு புரியாம இல்ல, புரியுது. புரிஞ்சு இவன் ஒரு பைத்தியக்காரன் தானே, பொம்பளை மாதிரி தானே இவன் அப்படின்னு நினைச்சியாடி? இல்லடா ஆமா எனக்கு ஒரு டவுட். என்ன பார்த்தா உனக்கு ஆம்பளை மாதிரி தெரியலையா? சாம், ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? சொல்லுடி, என்ன பார்த்தா ஆம்பளை மாதிரி தெரியுதா தெரியலையா? தெரியுது சாம். அப்பனா அந்த ஆள் உன்னை கூப்பிட்டு மிரட்டினதான் எனக்கு பொண்டாட்டியா என்கிட்ட தானடி வந்து சொல்லிருக்கணும். ஆனா அவன் உன் அண்ணனை கொண்டுருவேன் மிரட்டினானா, நீயும் உடனே அவன் தான் ஆம்பளை நினைச்சு அவன் பின்னாடியே போய் சாம் அவன் ஒருத்தன் காட்டுவான், அவனை பார்த்தாலும் உனக்கு ஆம்பளை மாதிரி தான் தெரியும். மனமேடல போய் உட்காருவியான். ஆனா என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஏன்டா இவ்ளோ அசிங்கமா பேசுற?
பேசுறேனா? பேச வச்சது யாரடி? உனக்கு என்ன பார்த்தாலும் ஆம்பளை மாதிரி தெரியல. உனக்கு இருக்கானே அண்ணன், அவனை பார்த்தாலும் ஆம்பளை மாதிரி தெரியல. எங்க 2 பேரையும் தாண்டி ஒருத்தன் வந்து மிரட்டுவானா? நீ அவன் பேச்ச நம்பி 3வது ஒருத்தனுக்கு கழுத்தை நீட்டுவியா? அதான் அவ தாலி கட்டலையே சாம். ஏய், உனக்கு புரியுதாடி நான் என்ன சொல்றேன்னு? சாம், உன் வலி எனக்கு புரியுது கண்ணா. ஆனா அவ அன்பு மேல வச்சிருந்த பாசத்தை வச்சு உங்க அப்பா அவர் நினைச்சதை நிறைவேற்றி இருக்காரு. இப்பதான் நமக்கெல்லாம் தெரிஞ்சிட்டு இல்லப்பா. என்ன தாத்தா, நீங்க கூட புரியாம பேசுறீங்க? ஒருவேளை என் வலிய உங்க எல்லார்கிட்டே நான் காமிச்சிருந்தேன்னா தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்குமா? இல்ல நான் உங்க பேரன் இல்லாததுனால உங்களுக்கு புரியலையா தாத்தா? இல்லப்பா, நீ என் பேரன் மாதிரிதான். எனக்கு அன்பு எப்படியோ அதே மாதிரி தான் நீயும். அப்ப புரிஞ்சுக்கோங்க தாத்தா. சாம், நான் சொல்றது கேளு. அது மட்டும் இல்ல, உனக்கு பிறக்கும் போதே ஒரு தம்பி பிறந்திருந்தான்ல, அதான் நீங்க ட்வின்ஸ். அந்த குழந்தைய கூட கொலை பண்ணது உங்க அப்பா தான். அண்ணன் இந்தியாக்கு என்ன கூட்டு வந்ததுக்கு பிறகு உங்ககிட்ட இத பத்தி எல்லாம் சொல்லாம நான் வந்தேன் சாம். அப்பதான் உங்க அப்பா நான் நினைச்சது நடக்கணுங்கிறதுக்காக நான் பெத்த பிள்ளைய நான் கொலை பண்ணிட்டேன். நீ மட்டும் இந்த உண்மையெல்லாம் வெளியே யாருக்கிட்டயாவது சொன்னா நான் பெத்த பிள்ளைய எப்படி கொலை பண்ண கொடுத்தனோ அதே மாதிரி சாமியும் கொண்டுருவேன்னு மிரட்டினாரு சாம். அதனால தாண்டா பேசாம இருந்துட்டேன். ஏய், என்னென்னமோ பழி தூக்கி போடுற? என் பிள்ளைய நானே கொலை பண்ணுவனா? என் சாம் தான் எங்க 2 பேருக்கும் எல்லாம். என் பிள்ளைய நான் கொலை பண்ணுவனா? உன்ன மாதிரி ஒரு அயோக்கியனா நான் இந்த உலகத்திலே பார்த்ததுலடா. அந்த ஆள் பின்னாடி தானே போனேன். போ, உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவான். சாம், நான் உன்னைய மனசுல வச்சுட்டு உனக்காக தாண்டா காத்துட்டு இருக்கேன். அப்படி ஒரு நம்பிக்கை இருந்தா அந்த நம்பிக்கையை குழி தோண்டி புதைச்சிரு இசை. ஏன்னா நேத்து வரைக்கும் உன் மேல இருந்த மரியாதை இன்னைக்கு வெறுப்பா மாறிட்டு இப்ப இந்த செகண்ட்ல இருந்து உன்னை வெறுக்கிறேன்டி. ஐயோ, அப்படி சொல்லாத சாம். நான் எதை வேணா தாங்கிப்பேன், ஆனா உன் வெறுப்பு மட்டும் நான் தாங்கிக்கவே மாட்டேன் சாம். அப்படியா? அப்போ நிஜமாவே என்ன கேனேனா தான் நீ நினைச்சு வச்சிருந்திருக்க. ஏன்னா எந்த ஆம்பளையா இருந்தாலும் இப்படிதான் ஒரு முடிவு எடுத்திருப்பான். நீ போனா போவ, வானா வருவ. உன்னை இடுப்புல தூக்கி வச்சு கொஞ்சதுக்கு நான் என்ன கேனேனாடி? எனக்கு பிடிக்கலனா பேச்செல்லாம் கொடுக்க மாட்டேன். அப்படியே அந்த இடத்துல இருந்து ஒதுங்கிடுவேன். என் லைஃப்ல நான் கூட வச்சுட்டு வெறுக்கிற ஒரு ஆள்னா அது என் அப்பனை மட்டும்தான். அந்த லிஸ்ட்ல இப்ப நீ 2வது. காதல் தந்த வலி தேரும் காதலினாலே கண்ணீரோடு முத்தங்கள் கலந்ததினாலே காயம் படும் வேளை காதல் மறந்தாகும் காதல் வடி மீது உயிரும் புதிதாகும். நான் பண்ணது தப்புதான் சாம். என்ன மன்னிச்சிரு. தயவு செஞ்சு என்ன வெறுத்துறாதடா. நான் எதை வேணாலும் தாங்கிப்பேன். உன் வெறுப்பு மட்டும் தாங்கிக்கவே மாட்டேன் சாம். என்னால முடியாதுடா. ஏதாவது அசிங்கமா கேட்டுருவேன். உன்னை பார்த்தாலே வெறுப்பா இருக்கு. உன் முன்ன நின்னு பேசுறத பாவம் தான். உன்கிட்ட பேசுறதே என் உடம்புல கொம்பளி பூச்சி விடுற மாதிரி இருக்குடி. சாம், இதெல்லாம் ஓவர் டா. உனக்கு தங்கச்சி பாசத்துக்கு அளவு ஃப்ரெண்டு முக்கியம் தானே? மச்சான், சொல்ல மறந்துட்டேன். கம்பெனி விஷயமா உன்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. நீ வெளியே வா, உன்கிட்ட பேசிட்டு அப்புறமா கிளம்புறேன். என்னடா, உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். இல்ல இனிமே என் கம்பெனிக்கு நீ வேண்டான்னு நீயே தூக்கி போட போறியா? என்னடா பேசுற? என் 2 ஃப்ரெண்ட்ஸுமாவது என் ஃபீலிங்ஸ புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புறேன். வெளியே வெயிட் பண்றேன், வந்துரு. அப்புறம் செல்லும். சேமமக்கா, என் பேத்தி. செல்லும், நீங்க தான் எனக்கு ரொம்ப நாளா பொண்ணு பாக்குறதா சொல்லிட்டு இருந்தீங்களே. நல்ல பொண்ணா பாருங்க. நீங்க பார்த்தாலும் சரி, இல்ல தாத்தா பார்த்தாலும் சரி, என் பாஸ்ட் லைஃபை தவிர எந்த பொண்ணை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்க எனக்கு சம்மதம். வந்துடுடா, வெளியே வெயிட் பண்றேன்.